நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள், பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் அது நம்மை சார்ந்ததாக மட்டும் இருந்து விடாதபடி அதன் மூலம் இயேசு மகிமைப்படுகிறாரா என்று சொல்லி யோசித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலமோன் 1:6 உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். பிரியமானவர்களே, விசுவாசத்தின் கிரியைகள், விசுவாசத்தின் அந்யோன்யம், விசுவாசத்தின் ஐக்கியம் அல்லது விசுவாசத்தின் வெளிப்பாடுகள் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டுமா? இன்றைக்கு நம்முடைய காரியங்களுக்காக அதை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் ஆகட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் ஆகட்டும், நமக்கு கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதங்கள் ஆகட்டும், அதை நமக்காகவே பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வருகிறது என்று சொல்லி நான் நம்ப வேண்டும். அந்த விசுவாசத்துக்குள் கிரியை இருக்க வேண்டும். அந்த கிரியை கர்த்தருக்கு பயன்பட வேண்டும். அவைகள் அவருக்கு பயன்பட வேண்டும், அவருடைய நாமத்துக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம், விசுவாசத்தின் ஐக்கியம், வெளிப்பாடை கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தும் போது அவர் நம்மை பயன்படுத்துகிறது மட்டுமல்ல, நம்முடைய அனைத்து தேவைகளையும் சந்தித்து இன்னும் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி விசுவாசத்தின் மூலம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள வைப்பார். God bless you.